நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல எவ்ளோ பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியுமா? வாங்க, அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது மனித நேயத்தோட ஆழமான ஒரு பக்கத்தை நமக்கு காட்டும். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு சாதாரண கோரிக்கை தான். பொன்வண்ணன் ஒருத்தர் பசியால கண்கள் எல்லாம் குழி விழுந்து ரொம்ப சோர்வா கேக்குறாரு. பொன்வண்ணன் ஒரு கூலி தொழிலாளி. அவருக்கு பசிங்கிறது சும்மா வயித்துல வர்ற வலி மாதிரி இல்ல. 3 நாளா அவருக்குள்ள ஒரு தீ மாதிரி அந்த பசி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கையில ஒரு பைசா இல்ல, 3 நாளா வேலையும் இல்ல. அப்போ அவர் கண்ணுக்கு ஒரு சின்ன அழுக்கான ஹோட்டல் தெரியுது. அது அவருக்கு வெறும் சாப்பாடு கடை மாதிரி தெரியல, ஒரு கோயில் மாதிரி தெரிஞ்சது. அதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சரி, இது கதையோட ஒரு பக்கம். இப்போ அந்த கடைக்குள்ள போவோம். அங்க அதோட ஓனர் சுந்தரம் இருக்காரு. வெளியில இருந்து பார்க்க அவர்தான் முதலாளி. ஆனா அவரும் தனக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, 2 பேரோட நிலைமையும் எப்படி இருக்குன்னு. ஒருத்தர் பொன்வண்ணன் 3 நாள் பசியால வாடுறாரு, கையில காசே இல்ல. இன்னொருத்தர் சுந்தரம் ஓயாத உழைப்பால சோர்ந்து போயிருக்காரு, கடனுக்கு மேல கடன். 2 பேருமே வேற வேற மாதிரி இருந்தாலும் அவங்க அனுபவிக்கிற அந்த விரக்தி ஒண்ணுதான். இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இவங்க 2 பேரோட உலகமும் ஒன்னோட ஒன்னு சந்திக்க போகுது. அந்த சந்திப்புல ஒரு அமைதியான ஆனா ரொம்ப பதட்டமான ஒரு சூழல் உருவாகுது. பொன்வண்ணன் மெதுவா கேக்குறான், மாமா 3 நாளா வேலை இல்ல. சத்தியமா சொல்றேன், நாளைக்கு காலையில முதலாளா வந்து காசை தந்துடுறேன். அவனோட குரலே உடையுது. அந்த பசியோட வலி அதுல தெரியுது. கேக்குறது ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான், அதுவும் கடனா. இத கேட்டதும் சுந்தரத்துக்கு மனசுக்குள்ள ஒரு போராட்டம். நேத்து கூட ஒருத்தர் இதே மாதிரி சொல்லிட்டு போனவர் தான், இன்னும் ஆளை காணோம். தொழிலும் சரியா போகல. இப்படி ஒரு நிலைமையில என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல. அவர் தன்னோட கடைய ஒரு பார்வை பாக்குறாரு. தோசைக்கல்லுல இருக்கிற எண்ணெய்கரை மாதிரி அவரோட வாழ்க்கையும் வறண்டு போயிருக்கிறதா நினைக்கிறாரு. அவரோட மனைவி ஆசாசியா ஆரம்பிச்ச கடை இது. ஆனா இப்போ கடன்ல மூழ்கிக்கிட்டு இருக்கு. இப்போ சுந்தரம் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, இவருக்கு கடனுக்கு சாப்பாடு கொடுத்தா ராத்திரி தன்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்க காசு இருக்காது. இல்லனா இவரை பசியோடையே வெளியே அனுப்பணும். ரொம்ப கஷ்டமான முடிவு இல்லையா? நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாத நிலைமையில எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவு பண்றது? அந்த இடத்துல ஒரு கனமான அமைதி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுந்தரம் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனா அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அவர் இட்லி எடுத்து வைக்கல. அதுக்கு பதிலா, சரி எந்திரி, உள்ள வா, என் கூட உட்காருன்னு சொல்றாரு. பாருங்க, பொன்வண்ணனை ஒரு கடன்காரனா இல்லாம ஒரு மனுஷனா மதிச்சு தன்னோட இடத்துக்கு கூப்பிடுறாரு. இந்த ஒரு நொடியில தான் கதை மொத்தமா மாறுது. இது வெறும் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 2 மனுஷங்களுக்கு நடுவுல உருவாகிற ஒரு பிணைப்ப பத்தின கதையா மாறுது. உள்ள கூட்டிட்டு போய் சுந்தரம் காட்டுறார். அன்னைக்கு அவருக்கு இருந்த ஒரே சாப்பாடு அது ஒரு பெரிய சுண்டல் உருண்டை மட்டும்தான். அப்புறம் சொல்றாரு, நாம 2 பேரும் ஒரே படகுல தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உனக்கு பசி, நாளைக்கு எனக்கு இருக்கலாம். இந்த வார்த்தைகள்ல பரிதாபம் இல்ல, புரிதல் இருக்கு. இதுதான் பச்சாதாபம். அடுத்து அவர் செஞ்சதுதான் உச்சகட்டம். தனக்குன்னு இருந்த அந்த ஒரே உணவை எடுத்தாரு, அதை சரியா 2ஆ பிரிச்சாரு. ஒரு பாதிய பொன்வண்ணன் கையில கொடுத்தாரு. 2 பேரும் அமைதியா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அந்த நிமிஷத்துல கடன், காசு எல்லாம் காணாம போய் மனிதநேயம் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அப்போ அது வெறும் சுண்டல் இல்ல, ஒருத்தரோட கஷ்டத்தையும் இன்னொருத்தரோட கருணையையும் சேர்த்து செஞ்ச ஒரு உருண்டை. அதை சாப்பிடும்போது பொன்வண்ணன் தன் பசிய மறந்தான். சுந்தரம் அவரும் ஒரு நிமிஷம் தன் கடனை மறந்தாரு. சரி, இந்த ஒரு சின்ன செயல் அவங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முன்னாடி பொன்வண்ணன் கண்ணுல பசியும் விரக்தியும் இருந்துச்சு. ஆனா இப்போ அது நம்பிக்கையா மாறிடுச்சு. சுந்தரத்துக்கு கடன், சோர்வு இருந்துச்சு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு புது பலமும் ஒரு நோக்கமும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பலத்தை பணத்தால நிச்சயம் வாங்க முடியாது. பொன்வண்ணன் மறுபடியும் காசு தர்றேன்னு சொல்லும்போது சுந்தரம் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு பணம் வேண்டாம், உன்னோட பசி தீர்ந்ததே ஒரு திருப்தி, அதுவே எனக்கு பெரிய பலம்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த பழைய கடையில பணம் இல்லாத 2 மனுஷங்களோட நம்பிக்கை மட்டும் பிரகாசமா எரிஞ்சது. பாத்தீங்களா, இந்த கதை கஷ்டத்திலயோ வறுமையிலயோ முடியல, ஒரு இருண்ட இடத்துல பிறந்த மனிதநேயம்ங்கிற வெளிச்சத்துல முடியுது. இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மையான செல்வம்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கிறத சேர்த்து வைக்கிறது மட்டும்தானா? இல்ல நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத நிலைமையில கூட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?